Now you're watching New Identity. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கான தினவசனம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 24ஆம் இறைவசனம். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனமும் தீமையை சகிக்கிறவனுமா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக ஆண்டவர் அநேக ஊழியர்களுக்காகவும் சபை போதகர்களுக்காகவும் நினைவூட்டுகிறார். எச்சரிப்பு தினவசனமாக கொடுக்கிறார். எதற்காக? இன்றைக்கு அநேக தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தவறையெல்லாம் நாம் மாற்ற வேண்டும். ஒரு ஊழியனாக இருந்தால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்கு தெளிவுபடுத்துகிறார். இந்த தினவசனத்தின் தலைப்பானது கர்த்தருடைய ஊழியக்காரனின் குணாதிசயங்கள். இன்றைக்கு மக்களால் யார் உண்மையான ஊழியர்கள், யார் உண்மையான சபை போதகர் என்று அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார். இன்றைக்கு உண்மையான ஊழியர்களை நாம் பார்க்க வேண்டும் என்றால், உண்மையான சபை போதகரை நாம் பார்க்க வேண்டும் என்றால், ஆண்டவர் சொல்லி இருக்கிற குணாதிசயங்களை கடைபிடிப்பவர்களாக இருக்கிறார்களா என்று நாம் சிந்திக்க வேண்டும். முதலாவதாக சண்டையிடாதவர். அதுதான் முதல் அடையாளம். ஒரு ஊழியனாக இருந்தால், ஒரு சபை போதகராக இருந்தால் சண்டையிடாதவராக இருக்க வேண்டும். வாக்குவாதத்தை தவிர்த்து சமாதானத்தை நாட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் நாம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிவிட்டு பின்பு அநேக மக்களுடைய சுபாவத்தை நாம் இருந்தால் அது உன்னதமாக இருக்காது. அங்கு மக்கள் பார்க்கும்போது இப்போது உள்ள சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்றால், அவர் தவறு செய்தாலும் அவரை மக்கள் அணுகுகிறார்கள். மக்களுக்கு அந்த பிரித்து பார்க்கும் பகுத்தறிவை ஆண்டவர் இன்றைக்கு தர நாம் ஜெபிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இரண்டாவதாக எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவர். இன்றைக்கு அநேக ஊழியர்களாக இருந்தாலும் சரி, சபை போதகர்களாக இருந்தாலும் சரி, நியாயம் தீர்க்கிறார். இங்கு நியாயம் தீர்ப்பதற்கு எந்த மனிதனுக்கும் உரிமை இல்லை என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். நியாய தீர்ப்புக்கு ஏதுவானது ஆண்டவருக்குரியது. அது யாரும், அந்த உரிமை யாரும் கையாளக்கூடாது. அது மிகப்பெரிய பாவமாக கருதுகிறது. அன்பும் பொறுமையும் நிறைந்த மனதுடன் நடக்க வேண்டும். அதாவது அன்பு பொறுமை நிறைந்த மனதுடன் நடக்க வேண்டும். அன்பு இருந்தாலே கண்டிப்பாக உன் ஊழியமாக ஆக முடியும். அன்பு இருந்தாலே சபை போதகராக இருந்து அநேக விசுவாசிகளை வழி நடத்த முடியும். ஏனென்றால் அன்புதான் பிரதான கட்டளை. அதை நாங்கள் கடைபிடிக்க மாட்டோம். கடைபிடிக்காமல் எங்களுடைய சிந்தனைப்படி நாங்கள் ஊழியம் செய்ய போகிறோம், எங்கள் சிந்தனைப்படி நாங்கள் சபையை நடத்தப் போகிறோம் என்றால் அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. மூன்றாவதாக போதிக்க தகுதி உள்ளவர். இன்றைக்கு அநேகமாக ஒரு சபை போதகராக இருக்கணும்னா என்ன தகுதி வேணும்ன்றாங்க? தியாலஜி படிக்கணும்ன்றாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் சொல்லுகிறேன், அனுபவம் தான் ஒரு சிறந்த ஒரு தலைவனாகவும், அனுபவம் தான் ஒரு சிறந்த போதகராகவும் அமைக்குமே தவிர, ஒரு படிப்பு படிப்பதனால் அவர்கள் தகுதி உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் நான் எத்தனை போதகர்களை நான் பார்த்திருக்கிறேன், சந்தித்து இருக்கிறேன். அப்போது இந்த போதகர்கள் சொன்ன கருத்து, கிட்டத்தட்ட அந்த போதகர் ஒரு 8வது வரை தான் படித்தார், படிப்பறிவே கிடையாது. ஆனால் சத்தியத்தில் உள்ள அநேக காரியங்களை மிக சிறப்பாக பிரசங்கிப்பார். அவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவர் வழி நடத்துகிறார். ஆண்டவருடைய வல்லமை அவர்களோடு இடைப்படுகிறது. இதனாலே இதுக்கு தகுதி என்றால் அன்பு காட்டுவதுதான் தகுதி. ஆனால் இன்றைக்கு எத்தனையோ பேர் ரெவரண்ட் இந்த கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு போட்டுக்கிறாங்க, ரெவரண்ட் அப்படின்ற பாஸ்டர் பேர் போட்டுக்கிறாங்க.
ஆனால் அவர்கள் இந்த அன்பை அடிப்படையாக வைக்கிறார்களா, இல்ல அதிகாரத்தை அடிப்படையாக வைத்திருக்கிறார்களா? எனக்கு ஒரு சூழல்ல கூட ஒரு சபை போதகர் சொல்றார். என்ன சொல்றாரு? ஆண்டவரை பத்தி சொல்லல. பிரதர், இந்த சுவிசேஷ ஊழியத்துல தான் அதிக பணம் பொருளும், இந்த ஊழியம் தான் சிறப்பான ஒரு பணத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு ஊழியம் அப்படி என்று சொல்றார். நான் மனதுக்குள்ளே சிரித்துக் கொண்டேன். ஆகவே ஆண்டவருக்காக ஊழியம் செய்யவில்லை, சில பேர் தன்னோட வயிற்று பொழப்புக்காக ஊழியம் செய்கிறார்கள். நான் அனைவரையும் கூறப்படவில்லை. ஒரு சபை போதகர் தான், 20 வருட அனுபவம் உள்ள ஒரு போதகர் தான் என்கிட்ட சொன்னார், இந்த சுவிசேஷ ஊழியத்துல தான் அதிக பணம் பொருளும் அப்படி. இது மறைமுகமாக வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய சிந்தனை இதுவாக தான் இருக்கிறது. இன்றைக்கு கடவுளுடைய அன்பை எத்தனை பேருக்கு நாம் சொல்ல போகிறோம், எத்தனை மக்களுக்கு அவருடைய வாழ்க்கை நாம் பாதுகாக்க போகிறோம் என்பதல்ல. அதற்கு மாறாக இது ஒரு கமர்ஷியல், ஒரு வியாபார தளம் போல மாற்றி விடுகிறது. இதை ஆண்டவர் வெறுக்கிறார். 4வது தீமையை பொறுத்து கொள்பவர். சபை நீக்கம் பண்ணுவது. அந்த நபர் தவறு செய்தால் அவரோடு மனதோடு பேசி ஆண்டவருடைய வசனத்தின் மூலியமாக அவரை இணைத்து மறுபடியும் அந்த தவறை திருத்திக் கொள்ளும் வகையிலே ஒரு சபை போதகர் செயல்படுவாரானால் ஆண்டவர் இந்த சபை போதகரை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, தீமையை பொறுத்து கொள்ள வேண்டும். அது எப்பேற்பட்ட ஒரு தீமையாக இருந்தாலும் சரி, அவமதிப்பு, எதிர்ப்பு, இதையெல்லாம் பொறுமையுடன் நிலைத்திருக்க வேண்டும். பொறுமையாக அதை கடந்து போக வேண்டும். தீமையை பொறுத்துக் கொள்பவராக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை சந்தித்தாலும் சரி, எதிர்த்தாலும் சரி, அதையெல்லாம் பொறுமையாக நாம் கடந்து போக வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த காணொளி தொகுப்பை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளும் கூட ஆண்டவர் உங்களை ஊழியத்திலே அழைப்பார். நீங்கள் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவர் மீது அளவுகடந்த இறையன்பை வைத்திருக்கிறீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களையும் அழைக்கிறார். நாம் ஜெபிப்போமா? சோத்துங்கத்தாவே துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே அப்பா. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல அப்பா, உம்முடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறனா இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நீ சொல்லுகிறீர்கள் அப்பா. அநேக ஊழியர்களுக்கு அவன் சபிப்பதற்காக நான் ஜெபிக்கின்ற கத்தாவே அப்பா, உமக்கு சித்தம் இல்லாத காரியத்தை யாராவது செய்திருந்தாலும் அவர்களை தயவாய் மன்னித்து அவர்கள் மனம் மாற தேவ கிருபை செய்ய மாட்டார். சோத்து கத்தாவே, உமது அன்பு அவர்களிடத்திலே வெளிப்படட்ட மாட்டார். சோத்து கத்தாவே, நீ சொன்னீரே அப்பா, மற்றவருக்கு முன்பதாக உங்கள் ஒளியை பிரகாசிக்க செய்யுங்கள் என்று. அந்த ஒளி நீரே என்று அவங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக தேவ கிருபை செய்ய மாட்டார். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை ஜெபிக்கின்ற கத்தாவே, இந்த நாள் முழுவதும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நீர் இருந்து வெற்றி பெற செய்யும். சோத்து கத்தாவை துதிக்கிறோம், இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Now you're watching New Eden TV.